சித்தார நேயர்களுக்கு வணக்கம். நெறைய பேர் என்ன கேட்டுருக்காங்கன்னா, நாங்க வந்து நான் வந்து சின்னதா ஒரு கடை வச்சிருக்கேன். சின்னதா ஒரு டெய்லரிங் யூனிட் வச்சிருக்கேன். அதற்கு வந்து ஒரு லக்கியா இருக்கிறதுக்கு, என்னோட டெய்லரிங் யூனிட் லக்கியா இருக்கிறதுக்கு, அதுக்கான ஒரு ஐடி, லோகோலாம் சொல்றாங்கல்ல. எனக்கு அந்த மாரி லக்கியா இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கு தான் இப்ப நம்ம சொல்லப் போறோம். நீங்க உங்களுடைய பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆசைப்படி. உங்க பேரோ, இல்ல உங்க குழந்தை பேரோ வச்சுப்பீங்க இல்லையா? அப்ப அதனோட சேர்த்து நீங்க இன்கார்ப்பரேட் பண்ண வேண்டிய சில சின்னங்கள், தாந்திரிக சின்னங்கள் அதில நீங்க ஆட் பண்ணும்போது, பணத்தளவிலும் கஸ்டமர்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெறைய கஸ்டமர்ஸ் நீங்க கூப்பிடுற மாரியும், உங்களுடைய ரெப்யூட்டட் நேம் வரத்துக்கும் இந்த லோகோஸ்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு வந்து உங்களுக்கு பணம் இன்ஃபினிட்டா வரணும். ஸோ, அதுக்கு நம்ம இன்ஃபினிட்டி சிம்பல சேர்த்துக்கலாம். இந்த இன்ஃபினிட்டி சிம்பல வந்து தனியா போடணுமாலாம் போட வேண்டாம். உங்க பெயர்லயே அத சேர்த்துக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுடைய காவ்யா பொட்டிக்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ காவ்யா பொட்டிக்ன்னு வரும்போது, இந்த கேவையே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இப்படி போட்டு ஒரு கே மாதிரி போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஃபினிட்டி வந்துருதா? அப்போ எண்ணிலடங்கா பணம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஒரு ரிகக்னிஷன் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படியே நீங்க இந்த காவ்யான்னு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க எப்படி வேணாலும் உங்களோட இத டிசைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதனோட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதான ஒரு வகையில ஒரு டாட் வருதோ, இல்ல அம் 2 பக்கமும் ஏதாவது வரணும் அப்படின்னா, மேபி இந்த இடத்துல ஒரு தாமரை. ஏன்னா, அது மகாலட்சுமிக்கு உரியது இல்லையா? ஒரு தாமரை மலர் இருக்கிற மாதிரி வரைஞ்சுக்கலாம். கஜலட்சுமிக்கு 2 சைட்லயும் 2 யானை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பக்கத்துல ஒரு யானை. அதே மாதிரி இந்த பக்கத்துல ஒரு யானை. அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உங்க பேருக்கு 2 சைடு நடுவுலயும். அந்த யானைக்குள்ள நீங்க நெறைய டிசைன்ஸ போட்டுக்கலாம். அ யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட்டா இருக்கணும். ரொம்ப அ பண வரவு நெறைய இருக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நெறைய இருக்கணும்னா, நான் மேஜரா 3 கலர்ஸ் சொல்லுவேன். ஒண்ணு கிரீன், ரெட், எல்லோ. இந்த 3 கலருமே ரொம்ப லக்கி கலர். கிரீன்னுனாலே பணம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம நெறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ரெட் அண்ட் எல்லோ இந்த 3 கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாம். பிங்க் கூட ஓகே தான். பிங்க் அந்த மாரி கலர்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு அது கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க நெறைய அ இப்போ நான் நோட் பண்ணி நமக்கு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்து சொல்லும்போது, நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து அத அவங்களோட பேர்ல அத ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கம்பெனியில அந்த லோகோ இருக்கு. நான் பார்த்தேன். அப்படி இத்தன நாள் நான் கவனிச்சதில்ல. அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இப்போ உங்களோட பேர்ல ஐ வந்ததுன்னா, மேபி அந்த ஐல இந்த ஐயோட டாட் வந்து தாமரை மலரா கூட இருக்கலாம். இல்ல அந்த அந்த அதனுடைய தண்டு வந்து ஒரு ஐயா இருக்கலாம். அப்படி கூட நீங்க வரைஞ்சுக்கலாம். உங்களுடைய இப்போ வந்து ஏதாவது ஐ வர மாரி ஒரு பேர் சொல்லு. கிங்ன்னு சொல்லலாமா? ஓகே. கிங் வச்சுக்கோங்க. அப்போ கே கேவ நம்ம வந்து இன்ஃபினிட் சிம்பலா போட்டோமா? அப்ப ஐ, என், ஜி. அப்ப இந்த ஐயோட டாட் வந்து ஒரு தாமரை மலரா கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ நீங்க எப்படி உங்களுடைய இஷ்டம் தான். நீங்க எப்படி அத டிசைன் பண்றீங்களோ அந்தோட இஷ்டம் தான். இப்போ உங்களுக்கு வந்து எஃப் வரணும் அப்படி இருந்ததுன்னா, இல்ல எஃப்ஏ இல்ல. ஆனா அந்த ஃபீஹூ சிம்பல் நம்ம ரொம்ப லக்கி சிம்பல் சொல்லியிருக்கோம்ல, இந்த எஃப் இதையும் போட்டுக்கலாம் எங்கேயாச்சும். இந்த இந்த இடத்துல இந்த கே வர்ற இடத்துல இப்படி போட்டு எப்படியாவது ஒரு 2 லைன் போட்டுட்டு, இதுக்கு கீழ கே இருக்கிற மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்ல உங்க கம்பெனி பேரே எஃப்ல இருக்கு. நடுவுல ஒரு எஃப் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கேயும் அந்த எஃப் போட்டுக்கலாம். நம்ம பேகன் சிம்பல் சொல்லியிருக்கோம் மணிக்கு. அதுவும் போட்டுக்கலாம். இல்ல மணிக்கான தனவிருக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தனவிருக்ஷா போட்டுட்டு, இதுக்குள்ள க்ளோவர் லீஃப் இருக்கு இல்லையா? இது மாதிரி கூட இங்க வரைஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ நம்ம இதெல்லாம் லக்கி சிம்பிள்ஸ். அந்த வந்து நம்ம லோகோலேயோ இல்ல நம்மளுடைய பெயர்லேயோ கம்பெனியின் பெயர்லேயோ இன்கார்ப்பரேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு தனி பவர் இருக்கும் இல்ல?
இப்போ இந்த இடத்துல இப்போ சப்போஸ் நீங்க ஒரு காய்கறி கடை வச்சிருக்கீங்கன்னா, இந்த ஸ்வஸ்திகிய நீங்க எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த தனவிருக்ஷாவே எப்படி போடலாம் அப்படின்னா, இப்படி போட்டு இப்படி இப்படி வருது இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இலைகள் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ, அப்போ நீங்க வச்சிருக்கிற அந்த காய்கறி கடைக்கும் அது மேட்ச் ஆற மாரியும் இருக்கும். இல்ல? இல்ல நீங்க இந்த இடத்துல இப்படி போடும்போது, இப்ப நீங்க வந்து ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்கன்னா, இங்க ஒரு கிராஸ் ஸ்டிச் வர்ற மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுடைய நீங்க உங்க மூளைய யூஸ் பண்ணி, இந்த மாதிரியான லக்கி சிம்பிள்ஸ் நெறைய சொல்லியிருக்கோம் நம்ம லக்கி சிம்பிள்ஸ். இது எல்லாமே அதில யூஸ் பண்ணலாம். அதனோட சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிளும் இருந்தால் இன்னும் ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு ஸ்டாரையும் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளும், ஸ்டாரும் கூட இருந்ததுன்னா, அது ரொம்ப இன்னும் பவர்ஃபுல்லா நல்ல ஃபேமஸ் அண்ட் சக்சஸ குடுக்கும். இல்ல, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்னும் நெறைய சிம்பிள்ஸ் இருக்கு. ஏன்னா, இது நம்ம பேசிட்டே போலாம். இத நம்ம திரும்ப இன்னொரு வீடியோல இன்னும் கொஞ்சம் சிம்பிள்ஸோட பார்க்கலாம்.